அப்போது அதோடைய காணிக்கைகள், அப்போ நன்னாருடைய பொருளாதாரம் என்ன? இதோடைய காணிக்கை வியாபாரம் ஒரு பக்கம், காணிக்கைகள் வசூல் பண்ணவே ஒரு பெரிய நிர்வாகம் போட்டிருந்தாங்க. அதாவது ஃபண்டு கலெக்ட் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கே பெரிய நிர்வாகம். இந்த நிர்வாகங்கள்லாம் இன்றைக்கி நம்ம உதாரணங்கள் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே இன்றைக்கி அறிவு புரியும். ஏன்னா அந்த அளவுக்கு தங்கம், வெள்ளி, தானியம், ஆடைகள் எல்லாமே கொண்டாந்து கொட்டுன்னு கொட்டுவாங்க. அதே மாதிரி இந்த காணிக்கைகள்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, இன்வெஸ்ட் பண்ணி தொழிற்சாலைகள் அமைச்சு வச்சுருந்தாங்க. எது நன்னாருடைய அந்த கோயில் நிர்வாகம் தொழிற்சாலைகளை நியமித்து அதை இப்போ இன்றைக்கி எப்படி நம்ம பள்ளிவாசல்களில் கடைகள் இருக்குது, சில பள்ளிவாசல் பணக்கார பள்ளிவாசல் இருக்குது, ஏழை பள்ளிவாசல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதிலிருந்தும் வருமானம் கொட்டிகிட்டு இருந்துச்சு. அப்போது வருமானத்துக்கு மேலே வருமானம், மரியாதைக்கு மேலே மரியாதை, சொகுசுக்கு மேலே சொகுசு, என்ன என்ஜாய்மெண்ட்டுக்கு மேலே என்ஜாய்மெண்ட்டு, கிட்டத்தட்ட குட்டி கடவுளாக அவங்க இருந்தாங்க.